லைஃப்பை ஹாப்பியா சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ வீடியோவை வந்து ஸ்க்ரால் பண்ணாம, ஸ்டாப் பண்ணாம, எண்டு வரைக்கும் என் கூட இருந்து இந்த விஷயத்த கேளுங்க. உங்க ஹாப்பி லைஃப்க்கான சீக்ரெட்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ அது சொல்றதுக்கு முன்னாடி லெட்ஸ் இன்ட்ரடியூஸ் வெல்கம் டு டிவைன் டிராப்ஸ். ஐ எம் யுவர் கிருஷ்ண பிரேமிகா. இன்னைக்கு கீதை என்ன காட்டும் பாதை அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ என்ன இந்த கதை அப்படின்னா, ஒரு சின்ன பையன் இருக்கான். ஒரு 5-6 வயசு பையன், ஒரு பொண்ணுன்னு வச்சுப்போமே. அந்த பொண்ணு வந்து கடல் அலைகிட்ட நல்லா விளையாடிட்டு இருக்கு. கடல்ல விளையாடிட்டு இருக்கு ஒரு குழந்தை. ஸோ அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பெரிய அலை வந்து அந்த குழந்தையோட செருப்பு அடிச்சுட்டு போயிடுது. செப்பல் அடிச்சுட்டு போயிடுது. ஸோ சின்ன குழந்தை இல்லையா? இன்னோசென்ட். அந்த குழந்தைக்கு தெரியல. ஸோ அந்த குழந்தை என்ன ஃபீல் பண்ணுதுன்னா, இந்த கடல் வந்து என்னோட செருப்பை திருடிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுது. ஸோ அந்த கடல் மணல்ல வந்து சி இஸ் அ தீஃப், இந்த கடல் வந்து ஒரு திருடன் அப்படின்னு எழுதுதுங்க. 2வது என்னன்னா, ஒரு வாலிபன் வராரு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கடல்ல குளிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு அலை வந்து ஒய்ஃபை எடுத்துட்டு போயிடுது. அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மனுஷன் ரொம்ப உதாஸ் ஆகி போய் ரொம்ப லாஸ்டா, ரொம்ப ஒய்ஃப் போயிட்டா எவ்வளவு கவலையா இருக்கும். ஸோ அவர் கடலுக்கு வெளியில வரும்போது அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த கடல் ஒரு கொலைகாரன் அப்படின்னு யோசிச்சு அதை வந்து மண்ல எழுதுறாருங்க. 3வதா ஒரு மீனவன் வரான். 2 கையிலயும் நிறைய மீன்களை பிடிச்சிட்டு சந்தோஷமா வரான். மீனவனுக்கு நிறைய மீன் வந்தா சந்தோஷம் தானே, நிறைய சம்பாதிக்கலாம். சோ அந்த மீனவன் வந்து என்ன எழுதுறான் அப்படின்னா, இந்த கடல் வந்து ஒரு பெரிய கொடை வள்ளல் அப்படின்னு எழுதுறான். எவ்வளோ எனக்கு மீன் கொடுத்துச்சு, கடல் தான் தெய்வம் அந்த மாதிரி. 4வதா ஒருத்தர் வராருங்க. சிப்பிக்குள்ள இருந்து முத்து எடுக்கிறவர், ஒரு பை நிறைய முத்து எடுத்துட்டு வராரு. சோ அவருக்கு எப்படி தெரியுது கடல்? இந்த கடல் இவ்ளோ முத்து எனக்கு கொடுத்துச்சே, இந்த கடல் தான் இந்த தெய்வமே எனக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. இதுதாங்க கதை. ஒரு பையனுக்கு திருடனா தெரிஞ்சு, ஒரு மனுஷனுக்கு கொலைகாரனா தெரிஞ்ச அதே கடல் தான் மீனவனுக்கு வந்து கொடைவள்ளலாவும், அந்த முத்து எடுத்தவனுக்கு தெய்வமாவும் தெரியுது. சோ இந்த கதையில இருந்து கான்செப்ட் என்ன? இதுதான் நமக்கு இன்னைக்கான பாடம். இது எப்படி பகவத்கீதாவோட ரிலேட் ஆகுதுன்னு தானே யோசிக்கிறீங்க? தெளிவா சொல்றேன் கேளுங்க. அதாவது இந்த கடல் தான் வந்து இருக்கிறதுலே ஹைலைட். நமக்கான இன்னைக்கு மோட்டிவேஷனல் மெசேஜ் வந்து இந்த கடல் கிட்ட தான் இருக்கு. அதாவது அந்த பையன், சின்ன பையன் திருடன்னு சொல்லும் போதும், அந்த 2வது வாலிபன் கொலைகாரன் சொல்லும் போதும் கடல் வந்து ரொம்ப சந்தோஷப்படவே இல்லை. புகழ்ச்சி அப்ப சந்தோஷப்படல, இகழ்ச்சி அப்ப துக்கப்படல. இந்த கொடை வள்ளலும் இந்த முத்து சிற்பி எடுத்த தெய்வம்னு சொல்லும் போதும் அது சந்தோஷப்படல, இகழ்ச்சி பண்ணும் போதும் அது துக்கப்படல. பட் அது தன்னோட இயல்பை மாத்திக்கவே இல்லை யாருக்காகவும். இவங்க என்ன பிரைஸ் பண்றாங்கன்னு சொல்லி அது ரொம்ப அதிகமா அலைய கொடுக்கறதும், இவங்க என்ன வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னு சொல்லி கம்மியா கொடுக்கறதும் இல்லை. அது அதோட வேலையை செஞ்சுட்டு இருந்தது. அட்லாஸ்ட் அந்த கடல் அலை வந்து 4 பேர் எழுதினதையுமே அழிச்சிடுச்சு. ஸோ இதுதாங்க ரியாலிட்டி. நம்மளோட லைஃப்ல அந்த கடல் மாதிரி தான் இருக்கணும். புகழ்ச்சி இகழ்ச்சிக்கு சமமான இதுல இருக்கணும்னு தான் கீதையில கிருஷ்ணரும் சொல்றாரு. புகழும்போது ரொம்ப அதிகமா சந்தோஷப்படுறதும், இகழும்போது ரொம்ப அதிகமா துக்கப்படுறதும் இல்லாம ஒரு நடுநிலையில பற்றற்ற வாழ்க்கைய நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நிம்மதியா சந்தோஷமா நம்ம வாழலாம் அப்படின்றத கிருஷ்ணர் தெளிவா கீதையில சொல்லியிருக்காரு. அததான் ஒரு ஸ்லோகத்திலயும் சொல்லியிருக்காரு. 2வது அத்தியாயத்துல 48வது ஸ்லோகம் கேளுங்க. ஸ்லோகத்தை கேட்கும் போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. கீதையோட ஸ்லோகம் வந்து கேட்கும் போது நமக்குமே நம்மளோட பாவங்கள் அழியப்படுது. சோ அதனால அந்த ஸ்லோகத்தையும் படிக்கிறேன், தெளிவா கேளுங்க. யோகஸ்தா குரு கர்மாணி சங்கம் தியாக்த்வா தனஞ்சயா சித்தி அசித்தயோ சமபூத்வா சமத்வம் யோக உச்யதே, சமத்வம் யோக உச்யதே. சோ பகவானே சொல்றாரு, புகழும்போது ரொம்ப அதிகமா ஹாப்பினஸும், இகழும்போது அதிகமா துக்கமும் வேண்டாம். சமநிலையில இருக்கிறது தான் யோகத்தோட உச்சம், உத்தமம். யோகம் உச்சதே அப்படின்னு சொல்றாரு. சோ நாம ஒரு விஷயத்த செய்ய போகும்போது விமர்சனங்கள் நிறைய வரும். 4 பக்கமும் இருந்து 4 திசையில இருந்து வரும். எந்த விமர்சனங்களையும் நம்ம காதுல போட்டுக்காம, நாம நம்மளோட வழியில கடல் மாதிரி, கடல் எப்படி அலைய கொடுக்குது, திரும்ப போகுது, திரும்ப வருது, திரும்ப போகுதுன்னு அதோட தன்மையை அது மாத்திக்கல. ஈவன் மழை வந்து கடல் நிறைஞ்சாலுமே, இல்ல யாராவது கடலை ஃபுல்லு காலி பண்ணாலுமே அது அதோட இயல்பை மாத்திக்காது. இயற்கையா அதோட கடமை என்னவோ அது அதுல
கரெக்டா செய்யுது. ஸோ நாமளும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு இந்த இயற்கையும் நமக்கு அதுதான் சொல்லிக் குடுக்குது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அதுதான் சொல்லிக் குடுக்குறார். ஸோ மக்களே, இனி லைஃப்ல ஹாப்பினஸ் மத்தவங்க கிட்ட இருக்கு. அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்னை இப்படி டிமோட்டிவேட் பண்ணிட்டாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் புகழ்ச்சிக்கும், இகழ்ச்சிக்கும் சமமா இருங்க. நியூட்ரலா இருக்கும்போது நம்மளோட லைஃப் பேலன்ஸ்ட், ஃபுல்ஃபில்ட், ஹாப்பினஸா இருக்கலாம். நம்ம ரொம்ப இதுல இம்பேலன்ஸ் ஆகும்போது தான் நாம டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இந்த மோட்டிவேஷன் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு கமெண்ட் பண்ணுங்க. வேற உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. கீதா பேஸ்ட் என்ன உங்களுக்கு சொல்யூஷன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களை ஹார்ட் டச் பண்ணி இருந்தது அப்படின்னா ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்லயும் டிப்ரெஷன்லயும் அழுதுட்டு தான் இருக்காங்க. இது வேற ஒரு ஆத்மாக்கு ஆறுதலை கொடுக்கும். ஸோ அந்த உதவியை நம்ம செய்யலாம் இல்லையா? ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.